ஏய் வாடா. அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. நம்மள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? நம்ம வீட்டுக்கு போயிடலாம்க்கா. போயிடலாம் நானி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வீட்டு அட்ரஸ் தொலைஞ்சிருச்சுல. இவங்க நம்ம சித்தப்பா கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு தான் வந்திருக்கோம். சரியா? எப்போ? இப்பதான் நானி. ஜானு, சார் சார், நான் ஒரு வாட்டி சாரை பார்க்கணும் சார். இந்த பாருமா, சார் ரொம்ப பிஸியா இருக்காரு, இப்பெல்லாம் பார்க்க முடியாது. நீ போய் அங்க நில்லுமா. சார் சார் ப்ளீஸ் சார், ஒரு வாட்டி அவரை பார்க்கணும் சார். சொன்னா உனக்கு புரியாதா? போமா, போய் அங்க நில்லு போ. சார் சார், ஒரு வாட்டி நான் பேசணும் சார். சார், என் தம்பிக்கு ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு சார். எங்களை தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க சார். ப்ளீஸ் சார், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க சார். என் தம்பி ரொம்ப பயப்படுறான் சார். தேவையில்லாம எல்லாம் கூட்டிட்டு வரலமா, உன் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. சார், நாங்க எதுவும் தப்பு செய்யல சார். ரவுடிங்க துரத்துனதால பயந்து போய் அவங்க ஆபீஸ்க்குள்ள போற மாதிரி ஆயிடுச்சு. போதும், நிறுத்துமா. என்கிட்ட எதுவும் பேசாத. நீ போய் வெளியே உட்காரு. சார், அது இல்ல சார், ஒரே ஒரு வாட்டி பேசாதன்னு சொன்னேன். இது பெரிய இடத்த ஆளுங்க சம்பந்தப்பட்ட விஷயம். வெளியே போ, டென்ஷன் பண்ணாத. சார், நான் ஒரே ஒரு போனாவது பண்ணிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், நான் ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணிக்கிறேன். அப்பவே வேணான்னு நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். நீ கேட்டியா? நீங்க என்ன அடிச்சுக்கிட்டீங்க? நான் என்ன கேட்கல. லக்ஷ்மியை நம்ம கூடவே கார்ல கூட்டிட்டு வரலான்னு சொன்னேன். ஆனா நீ ஆட்டோ ஏத்தி அனுப்பிச்சிட்ட. இப்ப பாரு, இவ்ளோ நேரம் ஆகுது, அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் தேடி போனீங்கல்ல, கண்ணுல படலையா? போனேன். அவங்கள எங்கன்னு தேடுறது, எவ்வளவு தூரம் போய் தேடுறது? அவங்கள எங்கேயும் காணோம். ஐயோ, அவங்க எப்படியும் வந்துருவாங்க. எதுக்கு அப்படி டென்ஷன் ஆவறீங்க? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ரெண்டு பேரும் வயசு பொண்ணுங்க. கூட வேற உடம்பு சரியில்லாம தம்பி இருக்கான். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஹலோ சித்தப்பா, நான் இப்பவே வரமா? என்னாச்சு? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா? லக்ஷ்மிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். அட கடவுளே, அட கடவுளே, அதுங்க என்ன கூத்து பண்ணிச்சுங்களோ தெரியலையே. விளங்காம போயிடுவாங்க. நீ அமைதியா உட்கார்ந்து திட்டிக்கோ, நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். நானும் கூட வரேன். ஏற்கனவே வயசு பொண்ணுங்க. ஷாலினி, நீயும் வாடி, கொஞ்சம் துணையா இருக்கும். வாங்க. Hi Mitra sir. Hi. Hi Ragul bro. Hi. Sorry for the delay. No, it's okay. நானே இப்பதான் வந்தேன். Be seated. Thank you. மித்ரா சார், நீங்க எங்க முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுவீங்களோன்னு எனக்கு டென்ஷனா இருந்துச்சு. கேட்டிங்களாண்ணா, சில நேரங்களில் டைம் வேஸ்ட் பண்ணுறவங்களும் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. அதனால தான் தாமதம் அமிர்தம் மாதிரின்னுவாங்க. அது விஷமா மாறக்கூடாது. ரொம்ப சரியா சொன்னீங்க சார். சொல்லுங்க மித்ரா சார், உங்களோட ஐடியா என்ன? 1 செகண்ட். இந்தாங்கண்ணா. சாம்ராஜ் சார், நாம பிளான் பண்ற வெஞ்சர் 100 ஏக்கர்ஸ் பீச் ரோடுக்கு பக்கத்துல இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? இது வரைக்கும் கன்னியாகுமரியிலேயே இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை யாரும் பண்ணதில்லை.
லக்ஷ்மி என்னம்மா ஆச்சு? சித்தப்பா நம்ம வீட்டுக்கு போலாம் சித்தப்பா. எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா. நானி ஒன்னும் ஆகாது. சித்தப்பா வந்துட்டாருல்ல, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். என்ன இன்னும் பாத்துட்டே இருக்கீங்க? போய் எஸ்ஐ சார் கிட்ட பேசுங்க. சரி சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன வேணும்? லக்ஷ்மி ஜானவி எங்க வீட்டு பொண்ணுங்க தான் சார். கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. சிட்டிக்கு புதுசு, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அதுக்கு அவங்கள போய் ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டீங்க. அவங்கள விட்டுருங்க சார். சின்ன பசங்க சார், ப்ளீஸ் சார். என்னையா சின்ன பசங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ்ல என்னெல்லாம் கூத்து பண்ணிருக்காங்க தெரியுமா? பர்னிச்சர் எல்லாம் உடைச்சு போட்டிருக்காங்க. சார் இல்ல சார், அவங்கள யாரோ துரத்திட்டு வந்திருக்காங்க. பயத்துல என்ன பண்றதுன்னு. இங்க பாரு, உன் சொந்தக்காரங்க மேல கேஸ் போட்டது ஒரு சாதாரணமான ஆள் இல்ல, ரொம்ப பெரிய ஆளு. நந்தன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர். சார் வேணா செஞ்ச தப்புக்கு அவங்கள வேணா மன்னிப்பு கேட்க சொல்றேன் சார். அவங்கள விட்டுருங்க சார். முடியாதியா? மித்ரா சார் விடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ போ சார், ப்ளீஸ் சார். போன்னு சொல்றேன்ல. எஸ்ஐ சார் என்ன சொன்னாருங்க? கேஸ் யாரோ பெரிய இடத்துல இருந்து போட்டிருக்காங்க, விட முடியாதுன்னு சொல்றாரு. சித்தப்பா இன்னொரு வாட்டி எஸ்ஐ சார் கிட்ட பேசி பாருங்க. வேணும்னா என்ன மட்டும் ஸ்டேஷன்ல வச்சுக்க சொல்லுங்க. ஆனா தங்கச்சியும் தம்பியும் விட்டுற சொல்லுங்க சித்தப்பா. போய் கேளுங்க சித்தப்பா. அக்கா, நீ என்ன பேசுற? எங்களை விட்டுட்டு நீ மட்டும் எப்படி ஸ்டேஷன்ல இருக்க முடியும்? நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் தான் சொல்றேன்ல. சித்தப்பா போங்க சித்தப்பா. லக்ஷ்மி, உன்னை விட்டுட்டு நாங்க எப்படிமா போறது? சித்தப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இன்னொரு வாட்டி அவர்கிட்ட போய் பேசி பாருங்க. அட போங்க, என்ன பாக்குறீங்க? அக்கா, அவர் சொன்ன மாதிரி 10 செகண்ட்ஸ்ல கதவை திறந்திருந்தா இவ்வளவு தூரத்துக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. 10 செகண்ட்ஸ்ல திறக்க வேண்டியது ஒரு 5 செகண்ட் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு போய் அவன் இப்படியெல்லாம் பண்ணுவானா? இருந்தாலும் இவன் நம்பிக்கையானவனே இல்ல. வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்திட்டான். சீட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. மித்ரா சார், உங்களை யாரோ நினைக்கிறாங்க போல. முதல்ல தண்ணி குடிங்க. நினைக்கிறாங்களோ இல்ல திட்டிட்டு இருக்காங்களோ? சார். ஏய், எதுக்கு திரும்ப வந்த? சார், பசங்க எதுவும் தெரியாத அப்பாவிங்க சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவங்கள விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். இங்க பாரு, உங்க பசங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த மித்ரா சாரோட டிரைவர் இங்க தான் இருக்கான். போய் அவங்கிட்ட பேசு. அதோ அங்கதான் உட்காந்துருக்கான். போ. ஜெகதீஷ். ஜெகதீஷ் சார், நீங்க எங்க எங்க? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது எங்க பசங்க மேல தான் ஜெகதீஷ். அப்படியா? ஆமா, கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு. நீ தான் ஏதாவது பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வரணும். கரெக்ட் தான் சார். ஒரு பக்கம் மித்ரா சார் என்னோட பாஸ். அதான். அப்பா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அதான் பேசிக்கிட்டு இருக்கமா. ஹலோ ஷாலினி, நீ எப்படி இருக்க? இதோ இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன், தெரியல? ஜெகதீஷ், ஹெல்ப் பண்ணு. ஷாலினிக்காகவாவது ஹெல்ப் பண்ணு. அவ முன்னாடி சும்மா ஹீரோ மாதிரி இருக்கணும். என் அத்தை அனுசியாவையும் இம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, நான் ட்ரை பண்றேன். என் பாஸ் கிட்ட பேசி நான் பர்மிஷன் வாங்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்பா சீக்கிரம் வா. சரி. ஹலோ ஹலோ சார். அவங்க தான் சார். அதே தான் சார். பாவம், அவங்கள விட சொல்லி ரெக்வஸ்ட் பண்றாங்க சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே. மித்ரா சார் அவங்கள விட சொல்லி சொல்றாரு சார். அது எப்படி? என்கிட்ட போன்ல விடவே கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப நான் தான் பேசினேனே, மனசு மாறி இருப்பாரு. வேணும்னா நீங்களே பேசுங்க சார். ஒன்னும் வேண்டாம், கேஸ் தான் ஃபைல் பண்ணலையே, கூட்டிட்டு போங்க. சார், எஸ்ஐ சார் உங்க எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டாரு. நிஜமாவா? நிஜமா தான் சார். தேங்க்யூ ஜெகதீஷ். அனசூயா, நம்ம வீட்டுக்கு போலாம். எஸ்ஐ சார் இவங்களை கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு. கடவுளே, இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆண்டி, நான் தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள விட சொல்லி சொன்னேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா. தேங்க்யூ ஜெகதீஷ். பாப்பா வாங்க வாங்க.
ஸோ திஸ் இஸ் அவர் பிளான். வெல்டன் மித்ரா சார், உங்களோட அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் அந்த வெஞ்சர் எப்படி டிசைன் பண்ண போறீங்கன்னு புரிஞ்சிருச்சு. தேங்க்யூ சாம்ராஜ் சார். நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன் சார். அந்த வெஞ்சரில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக கண்டிப்பாக எங்கள் கம்பெனியும் இருக்கும் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராட்ஸ்ண்ணா. மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஷியோர். ம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ம், பாய் சார். See you. ஓகே. இந்த டீல் ஓகே ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்னண்ணா நீ பிளான் பண்ணி அது ஓகே ஆகாம இருக்குமா சொல்லு? இந்த டீலுக்காக ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் சக்சஸ் ஆயிருக்கு. நீ எதிர்பார்த்ததுனாலயா இல்ல ஒரு நல்லவங்க உனக்கு எதிரில் வந்ததுனாலயான்னு யோசிச்சு பாத்துக்க. என்னடா சொல்ற? அதானே ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது அந்த அழகான வில்லேஜ் பொண்ணு வந்தால, அது ஒரு நல்ல சகுனமா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். அவசரப்பட்டு நீ தான் கோவத்துல போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி மாட்டி விட்டுட்ட. பாவம்னு. என்னடா பாவம்? அந்த பொண்ணு ஆஃபீஸில் இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் உடைச்சிட்டா. என் டைம் வேற வேஸ்ட் பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்தி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது தான் கரெக்டு. ஆனந்த், ஹலோ, ஆண்டி. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒன்றும் இல்லை. கிளம்பு, போய் வேலையை பாரு. கிளம்பு. இறங்குமா, பார்த்து ஜாக்கிரதை. இறங்குவாங்க, விடுங்க. அவங்க என்ன இதுக்கு முன்னாடி ஆட்டோவையே பார்த்தது இல்லையா என்ன? நீங்க வாங்க. வாங்க உள்ள போலாம், வாங்க. லக்ஷ்மி, இதம்மா நம்ம வீடு. வாங்க. நம்ம வீடுன்னு குறிப்பிட்டு சொல்லணுமா? ஏதோ தெரியாத உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்களா என்ன? உள்ள வாங்க. வாங்கம்மா உள்ள போலாம். ம், வாங்க. என்னம்மா நிக்கிற? வா வா. நானி, நீ இங்க உட்காரு. ஹலோ, இப்படி கண்ட இடத்துல வந்து உட்காந்தா எப்படி? ரோடு, ஆட்டோ, போலீஸ் ஸ்டேஷன் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு அழுக்கா வந்திருக்கீங்க பாருங்க. பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நாங்க ஒண்ணும் வேணும்னு போலீஸ் ஸ்டேஷன் போகல. எதிர்பாராத விதமா தான் அப்படி நடந்துச்சு. எதிர்பாராத விதமா எப்படி நடக்கும்? முன்ன பின்ன தெரியாத ஆபீஸ்க்குள்ள போய் நுழைஞ்சா போலீஸ்ல தான் புடிச்சு கொடுப்பாங்க. அவர் அப்படி பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணாரு ஷாலினி. அதுக்கப்புறம் அவரு வாக்க மீறிட்டாரு. ப்ராமிஸ் பண்ணாரா? அத நீங்க நம்புனீங்களா? யார் இந்த நல்ல மனுஷன்? யாரோ மித்ராவா? யாரு? மித்ரா நந்தன். ஏதோ பெரிய பிசினஸ் மேன் சொன்னாங்க. என்னது? நீங்க மித்ரா ஆபீஸ்க்குள்ள போனீங்களா? உங்களை போலீஸ்ல ஒப்படைச்சது மித்ராவா? மம்மி, மம்மி, மம்மி! என்னாச்சு பேபி? மம்மி, மித்ரா தான் இவங்க மேல கேஸ் போட்டாரா? அதுக்கு என்ன இப்ப? நீ எதுக்கு இவ்ளோ எக்ஸைட் ஆகுற? மம்மி, மித்ரானா யாரு நினைச்ச? சிட்டிலேயே நம்பர் 1 பிசினஸ் மேன் மட்டும் இல்ல, மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் மம்மி. அந்த ஸ்டைல், அந்த ஸ்மைல், அந்த லுக், ஐயோ!
அவரை நினைச்சாலே போதும் பொண்ணுங்க மனசுல ஹார்ட் பெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். சரி அது இருக்கட்டும் ஷாலினி, இன்னைக்கு ராத்திரி பசங்க எல்லாரும் உன் ரூம்ல தான் தூங்க போறாங்க. ஏன் ரூம்லயா? நோ, நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் தானம்மா, நாளைக்கு வேற ரூம் ஏற்பாடு பண்றேன். நான் என் ரூமை யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவளை பத்தி தெரிஞ்சும் எதுக்காக இப்படி அவளை கடுப்பேத்துறீங்க? அது இல்லடி, நாளைக்கு அவங்க எங்க நாளைக்கு அந்த ரூமை ஏற்பாடு பண்றதுக்கு பதிலா அதை இன்னைக்கே பண்ணிட்டா போச்சு. லக்ஷ்மி, ஜானவி, நீங்க வாங்கம்மா. நீயும் வாப்பா. வாங்க வாங்க. இதுதான் நீங்க தங்க போற ரூம். இது ஸ்டோர் ரூம் தானே சித்தி? இப்ப இது ஸ்டோர் ரூம் தான். 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிட்டோம்னா அப்புறம் பெட்ரூமா மாறிடும். இதெல்லாம் நானே சுத்தம் பண்ணி நீட்டா செட் பண்ணிருப்பேம்மா. எனக்கு வேற ஒரே முட்டு வலியா இருக்கா. உங்களுக்கு என்னோட பெட்ட கொடுத்துடலான்னு தான் நினைச்சேன். ஒரு பக்கம் எனக்கு இடுப்பு வலி வேற, என்னால கீழே படுக்க முடியாது. கிளீன் பண்ணலான்னு பார்த்தா குனிஞ்சு வேலை பார்க்கவும் முடியாது. பரவாயில்ல சித்தி, நாங்க இந்த ரூம்லயே இருந்துக்கிறோம். எப்படிமா இருப்பீங்க? இதையெல்லாம் நீங்களே கிளீன் பண்ணிக்கிறீங்களா? அதான் 2 பேர் இருக்கீங்கல்ல, ஆளுக்கு ஒரு கைய போட்டா ரூம் 5 நிமிஷத்துல சூப்பரா ரெடி ஆயிடும். ஆரம்பிங்க ஆரம்பிங்க. என் தலையெழுத்துக்கு இதான் சோஃபா, இதான் பெட். நானி, நம்ம இருக்கிறதுக்கு ரூம் ரெடி ஆயிடுச்சு. அக்கா, எனக்கு பசிக்குதுக்கா. உனக்கு பசிக்குதா நானி? இரு, நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீ உட்காரு. உட்காரு. இப்ப வந்துடுறேன். இரு. சித்தி, சித்தி, தம்பிக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றான் சித்தி. சாப்பிட ஏதாவது இருக்கா சித்தி? இருக்கு. கிச்சன்ல பாத்திரத்துல சப்பாத்தி இருக்குதுமா, எடுத்துட்டு போய் 3 பேரும் சாப்பிடுங்க. தேங்க்யூ சித்தி, தேங்க்யூ. லக்ஷ்மி, எனக்கு ஏற்கனவே டயர்டா இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சரிங்க சித்தி.
நானி இந்தா சித்தி நமக்காக சப்பாத்தி பண்ணிருக்காங்க, சாப்பிடு. ஆளுக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிடணும், சரியா? அப்போ உனக்கு அக்கா? ஆ, நான் நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். அக்கா நிஜமா தான் ஜானு. எனக்கு ஏன் லேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். நீங்க சாப்பிடுங்க. உனக்கு போய் சொல்றதுக்கு வரலக்கா. எதுக்குக்கா எங்க கிட்ட போய் சொல்றீங்க? இல்ல நானே, எனக்கு இப்போ பசிக்கல. அப்படின்னா எங்களுக்கும் வேண்டாம், நாங்களும் சாப்பிட மாட்டோம்.